இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட ராகுல் காந்தி அழைப்பு. நாடாளுமன்றத்திற்கு சைக்கிளில் பேரணியாக சென்ற எம்பிக்கள். தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்கும் திட்டம் இல்லை. கொங்கு நாடு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மத்திய அரசு. மருத்துவ படிப்பில் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு. மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் மீண்டும் அதிரடி. கொரோனா கட்டுப்பாட்டால் களையிழந்த ஆடிப்பெருக்கு. பல இடங்களில் தடையை மீறி மக்கள் கொண்டாட்டம். வணக்கம். வணக்கம். பாஜகவை வெல்ல அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம், விவசாயிகள் பிரச்சினை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் நடத்தி வரும் போராட்டத்தால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன. பிரதமர் திரு மோடி அல்லது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் இருக்கும்போது பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து முறையான விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் திரு ராகுல் காந்தி இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பாஜகவை வெல்ல அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். The single most important thing in my view is that we unite this voice. The more this voice unites, the more powerful this voice will become and the more difficult it will become for the BJP to suppress it and the RSS to suppress it. We of course have slightly different perspectives on the world. We come from different states, we come from different ideas. But I think we should develop a foundation of unity. பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்வை கண்டித்து நாடாளுமன்றத்துக்கு சைக்கிள் பேரணி செல்ல திரு ராகுல் காந்தி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திமுக, சிவசேனா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ராஷ்டிரிய ஜனதா தளம், தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட 17 கட்சிகளின் எம்பிக்கள் சைக்கிள் பேரணியில் பங்கேற்றனர். அப்போது பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வுக்கு எதிரான பதாகைகளை அவர்கள் கொண்டு சென்றனர். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய பிரதமர் திரு மோடி நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சிகள் அவமதிப்பதாக கூறினார். எனினும் தங்கள் கட்சி உறுப்பினர்கள் பொறுமை இழந்து விடாமல் அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்தையும் பிரிக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பெரம்பலூர் தொகுதி எம்பி திரு பாரிவேந்தர், மயிலாடுதுறை தொகுதி எம்பி திரு ராமலிங்கம் ஆகியோர் இந்தியாவில் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலத்தையாவது பிரிக்கும் திட்டம் மத்திய அரசிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினர். அப்படி பிரிக்கப்படுகிறது என்றால் அதன் விவரங்கள், அதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலத்தையாவது இரண்டாக பிரிக்க தனிநபர் அல்லது அமைப்புகளிடம் இருந்து மத்திய அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை வந்துள்ளதா என்றும் தமிழக எம்பிக்கள் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், தமிழ்நாடு உட்பட எந்த ஒரு மாநிலத்தையும் இரண்டாக பிரிக்கும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். புதிய மாநிலங்களை உருவாக்க தனிநபர் மற்றும் அமைப்புகளிடம் இருந்து அவ்வப்போது கோரிக்கைகள் வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் ஒரு மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால் அதற்கான விதிமுறைகள், காரணிகளை கருத்தில் கொண்டே நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ்நாட்டை இரண்டாக பிரித்து கொங்கு நாடு என்ற புதிய யூனியன் பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சிலர் குரல் எழுப்பிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதில் அந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் தமிழகத்தின் 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக குழு அமைத்து முடிவெடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை என்று கூறி திமுக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு சங்கர நாராயணன், உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரை அடிப்படையிலேயே பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
50% இடங்களுக்கு மேல் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு வில்சன், தமிழக அரசின் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்யவே குழு அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், ஆனால் தமிழக அரசின் 69% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். மத்திய அரசின் 27% இடஒதுக்கீடு மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், தமிழக அரசு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்றே உத்தரவிட்டிருப்பதாக கூறினர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் பிரிவினருக்கு வழங்கப்படும் 10% இடஒதுக்கீடு மொத்த ஒதுக்கீடான 50%த்திற்குள் வருகிறதா என மத்திய அரசு பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் ஆண் பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவதால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட அரசு பேருந்துகளில் ஆண்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜகண்ணப்பன், மக்கள் மத்தியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு இருக்கும் நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் திரு பன்னீர்செல்வம் பொய் கூறுவதாக தெரிவித்தார். பன்னீர்செல்வம் செய்கிற வேலை என்ன இருக்குன்னா, முதலமைச்சருக்கு ஒரு நல்ல குட் நேம் இருக்குது, நல்ல பெயர் இருக்குது ஜனங்கள் மத்தியில், ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு அதை கெடுக்கிறது மாதிரி ஒரு சும்மா தப்பான தகவல்களை சொல்கிறாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி கட்டண உயர்வு மாற்றம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து ஏற்கனவே இருக்க கட்டணத்திலேயே பயணிகள் பயணிக்கிறாங்க. பெண்களுக்கு இலவசம் 40%லேருந்து 60% உயர்ந்திருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. ஒரே ஒரு இடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்த நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டார். சாதாரண நகர பேருந்துகளில் இதுவரை 6,53,00,000 மகளிர் இலவச பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா பரவல் கட்டுப்பாடு காரணமாக ஆடிப்பெருக்கு விழா களையிழந்த நிலையில் பல இடங்களில் தடையை மீறி கொண்டாடப்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூருக்கு சுற்றுவட்டார பகுதி மற்றும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் படையெடுக்கும் மக்கள் காவிரி ஆற்றில் நீராடுவதுடன் அணைக்கட்டு முனியப்பன் கோயிலில் ஆடு கோழிகளை பலியிட்டு வழிபடுவது வழக்கம். ஆனால் இந்த முறை கொரோனா பரவல் கட்டுப்பாடு காரணமாக காவிரியில் குளிக்க தடை விதித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஆண்டுதோறும் மேட்டூரில் பல ஆயிரம் பேருடன் களை கட்டும் ஆடிப்பெருக்கு இந்த முறை வெறிச்சோடியது. ஆடிப்பாதனத்தில் லட்சக்கணக்கான சனம் கூடுங்க. நைட்டு 12 மணியிலிருந்து சிறப்பாக கூட்டம் வருங்க. அப்படிங்க இந்த ஆடிக்கு வரது கொரோனா பிரச்சனைனால குடிப்புகள் வரதான தடை விதிச்சனால ஆற்றுல தண்ணி ஊற்றுறதுக்கு வழி இல்லைங்க, சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வழி இல்லைங்க. இங்கே கோயிலில் இருக்கிற பிடிக்கிற கூட்டமும் அந்த கடைக்காரருக்கும் எந்த வருமானம் இல்லைங்க. பவானி கூடுதுறையிலும் குளிக்க தடை விதித்து தடுப்புகள் போடப்பட்டதால் மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கரூர் அருகே காவிரி ஆற்றுக்கு வந்த மக்கள் நீராட முடியாமல் முளைப்பாரியை ஆற்றில் விட்டு சாமி கும்பிட்டு சென்றனர். இந்த நாளில் கால் வைக்க கூட இடமில்லாமல் இருக்கும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடிய நிலையில் கிராம பகுதிகளில் மக்கள் தாலிக்கு மஞ்சள் கயிறு மாற்றிக்கொண்டனர். தஞ்சை அருகே திருவையாறு காவிரி கரையிலும் கூட்டம் இல்லாத நிலையில் கிராம பகுதியில் மக்கள் ஆற்றில் நீராடி படையலிட்டனர். இது விவசாயிகளுக்காண்டி நாங்கள் கொண்டாடுற ஒரு திருவிழா. காவிரி தாயும் மதித்து செய்கிற ஒரு திருவிழா. கொரோனானால லாக்டவுன் போட்டனால பெரிய இடங்களில் போய் கும்பிட முடியாதனால நாங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற எங்கள் காவிரி தாயை கும்பிட்றோம். இதுக்கு எல்லாரும் சுமங்கலி பெண்கள்லாம் கயிறு, மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழங்கள்லாம் வாங்கியாந்து படித்துறையில் வச்சு தேங்காய் உடைச்சி காவிரி தாய்க்கு விளக்கேற்றி எங்களால் முடிஞ்சதை செஞ்சு விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் தடையை மீறி ஆடிப்பெருக்கை கொண்டாடிய மக்கள் காவிரி அன்னைக்கு வழிபாடு நடத்தினர். கொள்ளிடம் கீழணை பகுதியில் மக்கள் தடையை மீறி வழிபாடு செய்தனர். தாராபுரத்தில் அமராவதி ஆற்றில் குவிந்த மக்கள் முளைப்பாரி விட்டு நீராடி மகிழ்ந்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் குறைவான மக்கள் நீராடினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அரசலாற்றங்கரையில் பெண்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தாலிக்கு புதிய கயிறு மாற்றிக் கொண்டனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஹாக்கி அணி அரையிறுதியில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. ஒலிம்பிக் போட்டிகளின் 12வது நாளான இன்று 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டப்பந்தயத்தில் நார்வே வீரர் காஸ்டன் புதிய உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். அவர் 45.94 வினாடிகளில் இலக்கை அடைந்து இந்த சாதனையை புரிந்துள்ளார். ஆண்கள் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பலம் வாய்ந்த பெல்ஜியத்திடம் 2-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி ஆஸ்திரேலியாவை தவிர மற்ற அணிகளை வீழ்த்தி அதிரடியாக அரையிறுதிக்குள் நுழைந்தது. இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பி பிரிவில் முதல் இடம் பிடித்த பெல்ஜியத்திடம் 2-5 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது.
மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை சோனம் மாலிக் மங்கோலியாவின் போலார் துயாவிடம் தோல்வியை தழுவினார். எனினும் அவருக்கு மற்றொரு வாய்ப்பு உள்ளது. மகளிர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் ராணி 14வது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார். இதனிடையே வெற்றி தோல்வி என்பது வாழ்வின் ஒரு அங்கம் என்று கூறியுள்ள பிரதமர் திரு மோடி, ஹாக்கி போட்டியில் இந்திய வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வழங்கியதாக பாராட்டியுள்ளார். அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாட வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், விளையாட்டு வீரர்களால் நாடு பெருமை கொள்வதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலம் வென்று நாடு திரும்பிய PV சிந்துவிற்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு ஒரு வாரத்திற்கு பிறகு குறைந்துள்ளது. ஒரு வாரமாக தொற்று பாதிப்பு 40,000-ஐ கடந்து வந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 30,549 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 422 பேர் உயிரிழந்துள்ளனர். 38,887 பேர் குணமடைந்துள்ளனர். CBSE 10ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 57,000 பேர் 95% மதிப்பெண் பெற்றுள்ளனர். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் 90 முதல் 95% வரை மதிப்பெண் பெற்றுள்ளனர். பஞ்சாபில் ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் கொண்டுவரப்பட்ட புதிய விதியை எதிர்த்து செல்போன் டவர் மீது ஏறி 135 நாட்களாக ஆசிரியர் திரு சுரீந்தர் பால் நடத்திய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. இந்த விதியை மாற்ற பஞ்சாப் அரசு ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து செல்போன் டவரில் இருந்து அவர் கீழே இறங்கினார். பலவீனமாக காணப்பட்டதால் உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தமிழக சட்டப்பேரவையில் கலைஞர் படத்தை நேற்று திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உதகைக்கு இன்று காலை புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரை வழி அனுப்பி வைத்தனர். சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை சென்ற குடியரசுத் தலைவர் ஹெலிகாப்டர் மூலம் உதகை சென்றடைந்தார். குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 216வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை நினைவிடத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சட்டப்பேரவையில் நடைபெற்ற கலைஞர் படம் திறப்பு விழாவில் பங்கேற்க அதிமுகவினருக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டதாக அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் தொலைபேசியில் பேசி அழைப்பு விடுத்ததாக கூறினார். ஆனால் ஜெயலலிதா படத்திறப்பு விழாவுக்கு தங்களுக்கு அழைப்புதல் மட்டுமே வந்தது என்றும் முறைப்படி அழைக்கவில்லை என்றும் திரு துரைமுருகன் கூறினார். தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனினும் புதிய சட்டம் கொண்டுவர தமிழக அரசுக்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கு முறையாக நிதி ஒதுக்காததால் 3,34,000 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன பயணத்தை அவரும் அமைச்சர் திரு சேகர் பாபுவும் தொடங்கி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கீதா ஜீவன், தாலிக்கு தங்கம் திட்டத்தில் நிலுவையில் உள்ளவர்களுக்கு நிதி வழங்க முதலமைச்சரிடம் கூடுதல் நிதி கேட்டிருப்பதாக கூறினார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு புகழேந்தி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோரை வரும் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து திடீரென நீக்கி தமது புகழுக்கும் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குற்றச்சாட்டுகளை அவர்கள் தெரிவித்ததாக கூறி இருவர் மீதும் அவதூறு வழக்கை திரு புகழேந்தி தொடர்ந்துள்ளார். பெண் IPS அதிகாரி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு DGP திரு ராஜேஷ் தாஸ், முன்னாள் SP கண்ணன் ஆகியோரை வரும் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அவர்கள் மீது கடந்த 29ஆம் தேதி 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொங்கு நாடு என்பது அரசியல் முழக்கமே தவிர மக்களின் தேவை கிடையாது என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிழக்கிந்திய கம்பெனியைப் போல வடக்கு இந்திய கம்பெனி உருவாகி வருவதாக கூறினார். கொங்கு நாடுங்கிற இது அரசியல் கோஷமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அரசியல் கட்சியின் யோசனையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கம்பெனி, பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. முந்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது நார்த் இந்தியா கம்பெனி ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் பாஜக இரட்டை வேடம் போடுவதாக திரு கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். எந்த அரசும் தனி மனித வாழ்க்கையை கண்காணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்.
கிருஷ்ணகிரி அருகே எற்றப்பள்ளியில் உள்ள முருகன் கோவிலுக்கு முதுகில் அலகு குத்தி 40 அடி உயரத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக சென்ற பக்தர்களில் ஒருவர் தவறி விழுந்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். இதையடுத்து அந்தரத்தில் தொங்கியபடி வந்த மற்றவர்கள் கீழே இறக்கப்பட்டனர். பங்குச் சந்தைகள் இன்று புதிய உச்சத்தில் முடிவடைந்தன. வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 873 புள்ளிகள் உயர்ந்து 53,823 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 246 புள்ளிகள் அதிகரித்து 16,131 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 32 ரூபாய் உயர்ந்து 36,216 ரூபாயாகவும் 1 கிராம் 4,523 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 72 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவை வெல்ல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டிடங்களில் தமிழகத்தின் 69% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே உத்தரவிட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் ஆண் பயணியிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.